ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடான ஈடற்ற உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாட்களை வரவேற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சில நாட்களாக சில வாரங்களாக நாம் எல்லோரும் சபையில் சந்திக்க முடியவில்லை. தேவன் சீக்கிரத்திலே இதனுடைய காரியங்களை எல்லாம் நமக்கு திறந்து கொடுத்து நாம் எல்லோரும் ஒருவர் முகத்தை பார்க்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. நாம் செய்திக்கு கடந்து போவோம். மார்க் 16வது அதிகாரத்துல 15வது வசனம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஜெபம் பண்ணுவோம் கண்களின் மூடி. பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. ஆசீர்வதியும். நீர் பேசும். உங்களின் பிதாவின் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார் என்ற வண்ணமாய் நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம். ஆசீர்வதியும். அநேகருக்கு இது பிரோஜனம் உள்ளதாக இருக்க கிருபை பாராட்டும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதிலே நாம் தொடர்ந்து உயிர் தெரிந்த நாள் முதல் கொண்டு ஆராதனை முதல் கொண்டு தொடர்ந்து நாம் உயிர் தெரிந்த ஆண்டவர் 40 நாள் காட்சி கொடுத்தார். அதை குறித்து நாம் தொடர்ந்து தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே கூட நாம் எடுத்துக்கொள்ளுகிற இதில் 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். யாருக்கு? சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரத்துல 1வது வசனத்தையும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல 18வது வசனத்தையும் ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டு உண்டவர்களுக்கு கட்டு ஆவுதலை கூறவும். அடுத்த வசனத்தை நாம் லூக்கா 4:18வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரிசனருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே ஏசாயா என்ற தீர்க்க தரிசன புஸ்தகத்துல அவரை குறித்து தீர்க்க தரிசனமாய் அவர் எப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பார் என்று நாம் வாசிக்க பார்த்தோம். அதேதான் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலையும் நாம பார்க்கிறோம். இங்க இதுக்கும் எதுக்கும் என்ன என்று நீங்கள் கொஞ்சம் பார்க்கின்ற பொழுது, அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு வாசிக்கிறோம். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அங்க சிறுமைப்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம், இங்கே தரித்திரர் என்று நாம் பார்க்கிறோம்.
மற்றபடி அதுல இன்னொரு காரியம் பார்க்கும் பொழுது குருடர்களுக்கு பார்வையையும் நரம்பு உண்டவர்களை குணமாக்குவோம் அப்படி என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை சொல்ல வருகிறார் என்று பார்த்தா, எதுக்காக அவர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொன்னார், அவர்கள் இப்படி சிறுமைப்பட்டவர்களுக்கும் தரித்திரர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க பிதாவின் ஆவியானவர் அவர் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு கூட நாம யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இப்படி சிறுமைப்பட்டவர்களுக்கும் தரித்திரர்களுக்கும் நாம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. அதெல்லாம் காலம் கடந்து போய்விட்டது. காரணம் என்னன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில தான் சுவிசேஷத்தை சொல்றாங்க. இவர்கள் தரித்திரர்களுக்கு மத்தியிலையும் அவர்கள் சிறுமைப்பட்டவர்களுக்கு மத்தியில இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியவில்லை. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், அவர்களுக்கு மத்தியில சுவிசேஷம் அறிவிக்க போனா நமக்கு ஒரு கம்புடு கூட கிடைக்காது. இவர்களுடைய வேலையே என்னன்னா, பணக்காரர்களுக்கு மத்தியிலையும் தனவந்தர்களுக்கு மத்தியிலையும் செல்வந்தர்களுக்கு மத்தியில பெரிய தொழிலதிபர்களுக்கு மத்தியில் தான் இவர்கள் ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்கிறவன், கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஊழியம் செய்கிறவன் பணத்துக்காக ஊழியம் செய்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. தரித்திரர்களுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறவன் கிறிஸ்துவுக்காக அறிவிக்கிறான். அல்லேலூயா. இவன் கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்து அவன் சிறுமைப்பட்டவர்களுக்கும் தரித்திரர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறான். அவர்களோ பணத்துக்காகவும் பேருக்காகவும் புனிதர்களுக்காகவும் கிறிஸ்துவுக்கு மத்தியில தான் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். இப்போ நாம யாருக்கு அறிவிக்கிறோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க நொறுங்குண்டவர்களை பார்க்கிறார். அல்லேலூயா. சிறைப்பட்டவர்களை பார்க்கிறார், கட்டப்பட்டவர்களை பார்க்கிறார், சிறுமைப்பட்டவர்களை பார்க்கிறார். இவர்களை குணமாக்கும்படிக்கு, அவர்களை கட்டவுக்கும்படிக்கு, அல்லேலூயா, அவருடைய காயங்களை அவர்கள் கட்டும்படிக்கு ஆண்டவர் கடந்து சென்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? மார்க்கு எழுதின சுவிசேஷத்துல அவர் 1வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, காலம் நிறைவேறிச்சு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அங்க காலம் நிறைவேறிச்சு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார். இவர் என்ன சொன்னாரு? மனம் திரும்ப சொல்றார், விசுவாசிங்க என்று. அவர் செஞ்சாரு, அவர் எங்கும் அவரு சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். அல்ல சொல்லுவோமா? இந்த காலம் எது? சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற காலம் இது. இன்றைக்கு நீ சுவிசேஷத்தை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் என்றைக்கு நீ விசுவாசிப்ப? இன்றைக்கு சுவிசேஷத்தை நீ கேட்கவில்லை என்று சொன்னால் யார் எப்படி சுவிசேஷத்தை கேட்ப? இன்னைக்கு சுவிசேஷத்தை நீ போய் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் அறிவிக்க முடியும். அல்லேலூயா. அதனாலதான் நாம் இந்த யூடியூபினுடைய சேனல் வாயிலாக எப்படியாவது சுவிசேஷம் கடந்து போய் செல்ல வேண்டும் என்று சொல்லினார். நாம் இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை நாம் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்துல 9வது அதிகாரத்துல 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு எங்க போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி திரிந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டான சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுத்தமாக்கினார். அல்லேலூயா. இங்க எங்க போனாரு இவரு? அவர் சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்புறம் தான் அவர் தேவாலயத்துக்குள்ள வந்து உபதேசிக்கிறார்.
அவர் தேவாலயத்துக்குள்ள நடக்கிற காரியத்தை சுவிசேஷம் அறிவிக்கிறார். அவர் பட்டணங்களிலே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். கிராமங்களிலே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இன்றைக்கு கிராமங்களிலே சுவிசேஷம் நடக்கல, இன்றைக்கு பட்டணங்களிலே சுவிசேஷம் நடக்கல. எங்க சுவிசேஷம் நடக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு சபைக்குள்ளதான், ஆலயத்துக்குள்ளதான் சுவிசேஷம் நடக்கிறது. அல்லேலூயா. காரணம் என்ன? அங்க போல காணிக்கை கிடைக்காது. தெருவுல நின்று போய் பிரசங்கம் பண்ணா யாருக்கு காணிக்கை கொடுப்பாங்க? பட்டணங்களே வீதியில நின்று நாம போய் பிரசங்கம் பண்ணா யாரு நமக்கு பைசா கொடுப்பாங்க? யாரும் கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய சுவிசேஷம் எங்க அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? இன்னைக்கு ஆலயத்துக்குள்ளதான். பட்டணத்தையும் விட்டுட்டாங்க, கிராமத்தையும் விட்டுட்டாங்க. இன்னைக்கு எங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க? சபைக்குள்ளதான் இன்னைக்கு சுவிசேஷம். அதனாலதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைய ஒருவர் சொல்லுகிறார், யூடியூப்பை கூட இழுத்து மூடி விடுவார். யூடியூப் மூலமா கூட நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. அவருக்கு அவ்வளவு பெரிய ஆசை பாருங்க, எவ்வளவு பெரிய எண்ணம் பாருங்க. ஏதோ இது வாயிலாத வீட்டுல உட்காந்துட்டு 4 பேர் சுவிசேஷத்தை கேட்பானா ஆண்டவர் அதையும் இழுத்து மூடி விடுவார். பயத்தை இன்னைக்கு இப்படிதான் பயத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆமா, எல்லாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பயங்கரமான வேதனையில ரோதனையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதையிலே சொல்லுவோமா? ஆனா இந்த நேரத்திலும் நாம ஏதோ வர வேண்டிய ஒரு செய்தியை கூட வரக்கூடாதபடிக்கு ஆண்டவர் அழைத்து போடுவார் என்று அந்த நியாய பிரமாணத்தின் பிரகாரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அன்பு போதக பிதாக்களே, நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்வது, உங்களுடைய சுவிசேஷ வாசல்கள் பட்டணங்களிலே கிராமங்களிலே நீங்கள் அடைந்து விட்டபடினால்தான் இன்றைக்கு சபை அடைக்கப்பட்டு கிடக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்றைக்காவது இந்த அநேகரின் காலத்திலே, இந்த நேரத்திலே நான் இதன் வாயிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சொல்லிக்கொள்ள விரும்புவது என்ன என்று சொன்னால், நீங்கள் இந்த லாக்டவுன் முடிந்த நேரங்களிலே தெருவுக்கு போங்க, பட்டணத்துக்கு போங்க. இயேசு என்ன சொன்னாரோ அதை போய் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக செத்து மடியுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கிராமத்துக்கு போனா, பட்டணங்களுக்கு தெருவுக்கு போனா அடிப்பாங்க, உதைப்பாங்க, திட்டுவாங்க. என்ற நிலையை விடுங்க. கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணிங்க, கர்த்தருக்காக உங்களை தியாகம் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா அவர் யாருக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் நமக்கு அபிஷேகம் பண்ணினார்? சிறுமைப்பட்டவர்களுக்கும் தரித்திரர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க நம்ம மேல கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினாலே பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஒன்றை நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால் நீங்கள் போய் அறிவியுங்க. லூக்கா 16வது வசனம், நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதிலே பிரவேசிக்கிறார்கள். மத்திய சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். சுவிசேஷமா பலவந்தமா போய் சொல்லிதான் ஆக வேண்டிய நாட்கள்ல நீ சுவிசேஷத்தை பலவந்தமா போய் அவங்களுக்கு சொல்லலன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. அதான் சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் காலம் வரையில சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்பட்டதா? பலவந்தமாய். அல்லேலூயா. நாம எப்படி போயிட்டு பலவந்தமா சொல்லிதான் ஆகணும். அடிப்பாங்க, திட்டுவாங்க, உதைப்பாங்க, நம்மளை அவமதிப்பாங்க, கேவலமா பேசுவாங்க, தோல்வி தேடிப்பாங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியதுதான். எதுக்காக வந்தோம்? அதுக்காக தானே வந்தோம். அல்லேலூயா. அவரை அறிவிக்க தானே வந்தோம். நல்லா ஜாலியா வீட்டுல உட்காந்துக்கிட்டு கர்த்தர் கொடுப்பாரு, நல்லா சாப்பிடலாம். நாம ஏதோ 10 பேர் வந்துட்டாக்கா, 100 பேர் வந்துட்டாக்கா நம்ம வேலை முடிந்து விட்டது, அதனால
மக்களெல்லாம் நல்ல ஜாலியாக நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளலாம் என்றால் அழைத்தாரு. அல்லேலூயா. நீ பட்டணங்களிலும் கிராமங்களிலும் போய் சொல்லிதான் ஆகணும். தேவாலயத்தை சொல்ல வேண்டிய தேவாலயத்தை சொல்லு, நீ பட்டணத்தை சொல்ல வேண்டிய பட்டணத்தை சொல்லு, கிராமத்துல சொல்ல வேண்டியதை சொல்லு. அல்ல சொல்லுவோமா? சொல்லாதா அவர்கள் பலவந்தமாய் நாம் சொல்லாதான் அவர்களுக்கு கேட்பார்கள். அல்ல சொல்லுவோமா? எதிர்ப்பு இருந்தா இருக்கட்டும், அங்கதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எதிர்ப்பு இருந்தா இருக்கட்டும், அங்கதான் சுவிசேஷம் பரப்பப்படும். எதிர்ப்பு இருந்தா இருக்கட்டும், அங்கதான் சுவிசேஷம் மயமாக்கப்படும். அல்ல சொல்லுவோமா? எங்க எதிர்ப்பு இருக்கிறதோ அங்கதான் தேவ ஜனங்கள் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். அல்ல சொல்லுவோமா? அந்த பட்டணத்தை கர்த்தர் ரட்சிக்காத, அந்த கிராமத்தை ரட்சிக்காத, மக்களை ரட்சிக்காம விடவே மாட்டார். இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அவர்கள் சபையிலே வந்து நின்று சாட்சி சொல்லுவார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால யோவான் சாணகன் வரையில சுவிசேஷத்தை பலவந்தமாய் அறிவிக்கப்பட்டது. அதனால நீ அவர்கள் பிடித்து கொள்ளும்படிக்கு பலவந்தமா சொல்லு. அல்ல சொல்லுவோமா? சொல்ல வேண்டியதை அழுத்தம் திருத்தமாய் நாம் சொல்லும் போது, சபையில சொல்லும் போது, கிராமங்களை சொல்லும் போது, பட்டணங்களை சொல்லும் போது ஒரு பெரிய ரட்சிப்பை எழுப்புவதை கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல அதோ அங்க இருக்கு, அதோ இங்க இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு நாம போய் சொன்னாதான் காலம் சமயமா இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் மார்க் சுவிசேஷத்துல நீங்கள் 13வது அதிகாரத்துல 10வது வசனத்தையும், மத்திய சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல 14வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை முன்பு பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் மத்திய சுவிசேஷம் 24 வாசிக்கும் பொழுது ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் பொழுது அப்பொழுதுதான் முடிவு வரும் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? எப்ப முடிவு வரும்? சகல ஜாதிகளுக்கும், சகல சிருஷ்டிகளுக்கும், சகல ஜனங்களுக்கும் என்றைக்கு பிரசங்கிக்கப்பட்டு முடிக்கிறதோ அப்பொழுது தேவனுடைய நாட்கள் என்ன செய்யப்படுகிறது, காலங்கள் எப்படி இருக்கிறது, முடிவு அப்பொழுது சமீபமாய் இருக்கிறது. ஆகையினாலே நாம் சுவிசேஷத்தை யாருக்கு போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தரித்திரர்களுக்கோ, பிரியமானவர்களை, சிறுமைப்பட்டவர்களுக்கோ, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கோ, அல்லேலூயா சொல்லுவோமா? காயம் உள்ளவர்களுக்கும் நாம் கட்டவிக்கத்தக்கதாக அவருடைய பிரியமானவர்களே அவரை குணமாக்கத்தக்க, கட்டவிக்கத்தக்க, குருளிகள் பார்வையத்தக்க நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம மேல விழுந்த கடமாய். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவதாக. இரண்டாவதாக, ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். வாசிப்போம் மத்திய சுவிசேஷம் 28வது அதிகாரத்துல 19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூடவே இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக, நாம் பிரியமானவர்களே எதை குறித்து நாம் சொல்ல வேண்டும்? ஞானஸ்நானத்தை வலியுறுத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எதை குறித்து? ஞானஸ்நானத்தை குறித்து நாம் வலியுறுத்த வேண்டும். இன்றைக்கு அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள், இதுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அப்படி ஜெபம் பண்ணுங்கள், இப்படி ஜெபம் பண்ணுங்கள், தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், பட்டணங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சபையில பட்டணங்களுக்காக, தேசத்துக்காக ஜெபம், உபவாச ஜெபம், ஸ்பெஷல் ஜெபம், ஸ்பெஷல் உபவாச ஜெபம் அப்படின்னு சபையில இன்றைக்கு தேசத்துக்காக ஜெபம் பண்ணாத இல்ல, தேசத்துக்காக திறமையில நிக்காம இல்ல, தேசத்துல எண்ணில பாதுகாப்புக்காக, உலகத்துக்காக ஜெபம் பண்ணாத இல்ல. இன்னைக்கு ஏதோ புதுசா ஒன்று நுழைத்து வந்து விட்டது போல இன்றைக்கு நம்ம சித்தரித்துக் கொண்டு இருக்கிறோம். இல்ல, சபை இதை செய்து கொண்டிருக்கிறது. பி கேர்ஃபுல். அல்லேலூயா சொல்லுவோமா? மிக கவனமா கவனிச்சு பாருங்க. சபை இதெல்லாம் பண்ணாம இல்ல.
அதுக்கு பண்ணு இதுக்கு பண்ணு நான் சொல்றேன் அதே சொல்லுவா. உங்களால ஞானசனம் முடிக்க ஞானசனம் எடுக்க உங்களால பகிரங்கமா பிரசங்கிக்க முடியுமா? பகிரங்கமா சொல்ல முடியுமா? நீங்கள் பசுத்தாவே நாமத்துல முழுக்க ஞானம் எடுக்கலடா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீங்க சொல்ல முடியுமா உங்களால? யோவான் சுவிசேஷத்துல அந்த நிக்கோதேமு போய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறான். 3வது அதிகாரத்திலே அவர்களுக்குள்ளே ஒரு உரையாடல் நடக்கிறது. அப்ப என்ன சொல்றாரு? இயேசு பிரதியுத்தரமாக 3வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிக்கும் போது பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் புறவமிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று நேராகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அதே சொல்லுவோமா? ஒருவன் ஜலத்தினாலும் தூய ஆவினாலும் புறவமிட்டால் விண்ணரசு போய் சேர முடியாது. மிக தெளிவா சொல்றாரு. இதை போய் சொல்ல முடியுதா? சொல்ல முடியுமா? பகிரங்கமா மேடையில் நின்று சொல்ல முடியுமா? ஒரு 10,000 1 லட்சம் பேர் எங்க இடத்துல சொல்ல முடியுமா? இல்ல 1 லட்சம் குடியிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் நீங்க ஞானசானம் முடிக்க ஞானசானம் எடுங்கன்னு அறிவிக்க முடியுமா? அறிவிச்சுட்டு இருக்கிறாங்களா? அறிவிக்க முடியுமா? சொல்லுங்க. சபை சொல்லும். சபை தான் அறிவிக்கும். சபையில தான் அதிகாரம் செலுத்த முடியும். சபையில தான் ஞானசானம் எடுன்னு சொல்ல முடியும். ஞானசானம் எடுக்கலன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் சேர முடியாது. இது சபையில தான் சொல்ல முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. ரட்சிப்புக்கு அடையாளம் ஞானசானம் தான். ஏன் ஞானசானம் எடுக்கணும்? ஹலோ, ஏன் ஞானசானம் எடுக்கணும்? இயேசு எந்த வார்த்தை சேர்ந்தவரு? எந்த ஜாதியை சேர்ந்தவரு? எந்த இடத்தை சேர்ந்தவரு? ஏன் இவரு போய் யோர்தான் நதியிலே போய் ஞானசானம் எடுக்க வேண்டும்? அது தேவனுடைய நீதி என்று நாம வாசிக்கிறோம். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரையில வாசிக்கிறீங்க. நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோவானா ஞானசானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்திலே வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானசானம் பெற வேண்டியதா இருக்கு, நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். இயேசு ஞானசானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருவதை கண்டார். அன்றைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானசானம் பெற யோவான் ஸ்நானத்தில் வரும்பொழுது அவர் தடையை உண்டாக்குகிறார். ஆனாலும் இயேசு சொன்னார், இது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது. அல்லேலூயா சொல்லுவோமா? யோவான் ஸ்நானகன் ஞானசானம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானசானம் எடுக்க யோர்தானுக்கு வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு என்ன ஞானசானம் எடுத்தாரு? முழுகி ஞானசானம் எடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன ஞானசானம் எடுத்தாரு? முழுகி ஞானசானம் எடுத்தார். இவர் எந்த ஜாதி, எந்த இடம், எந்த மதம் எல்லாம் தெரியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா இவருக்கு தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதுதான் தேவ சித்தமாக இருந்தது. ஆகையால் அவர் என்ன செஞ்சது? முழுகி ஞானசானம் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போனார். பிதாவுடைய சித்தத்துக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். நாமும் கூட இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை நாமும் பார்த்து நாமும் கூட முழுக்க ஞானஸ்தானத்துக்கு நம்மளை நாம் கீழ்ப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் பிரியமான அந்த கீழ்ப்படிதலுக்கு தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதாய் காணப்பட வேண்டும். அதிலே சொல்லுவோமா? அப்போ நாம ஞானஸ்தானம் ஏன் எடுக்கணும்? அது ஒரு உடன்படிக்கை. அது அல்லேலூயா. அதாவது ஒப்பந்தம் என்று சொல்லுவார்கள். ஒரு பெண்ணுக்கு ஒரு மணமகனை ஏற்படுத்துகின்ற போது ஒரு ஒப்பந்தம், ஒரு
உடன்படிக்கை சொல்லிக் கொள்வார்கள், பண்ணி கொள்வார்கள். அதே போலதான் நம்ம கூட ஞானஸ்நான நீதியின் மூலமாக நமக்கும் அவருக்கும் உள்ள ஒரு ஒப்பந்தத்தை, ஒரு உடன்படிக்கை தான் இருக்கு. இது ஒரு ஜாதி மாற்றத்தின் மதம் மாற்றத்து கிடையாது, இடத்தை மாற்றிக் கொள்வது கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு யாருடைய சித்தத்தை நிறைவேற்றினார்? பிதா சித்தத்தை நிறைவேற்றினார். பிதா என்ன சொன்னாரோ அது கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஞானஸ்நானத்தின் நீதியின் மூலமாக இயேசு கிறிஸ்து என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? பிதா சொன்னதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, ஞானஸ்நானம் அப்ப எடுத்துக்கலாம், இப்ப எடுத்துக்கலாம், அப்புறமா எடுத்துக்கலாம், இப்ப எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம நாளை கடத்திக்கிட்டே போகிறோம். இது நாளை கடத்துகிற நாள் அல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி ஆயினும் நீங்கள் இந்த லாக்டவுன் முடிந்த உடனேயே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானம் கொடுங்க. ஞானஸ்நானம் எடுக்காத ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்ளுங்க. என் பிள்ளை படிச்சுட்டு இருக்கிறா, என் பிள்ளை காலேஜ் போயிட்டு இருக்கிறா, என் பிள்ளை நல்லா வேலைக்கு போயிட்டு அப்புறம் இருக்கிறேன் அப்படி இல்லை. ஒரு அம்மா இப்படிதான் நாங்க இருந்த சபையில சொல்லிட்டே இருப்பாங்க, ஐயா ஞானஸ்நானம் அப்புறம் எடுத்துக்கிறேன். ஏமா என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகட்டும்னு சொல்லுவாங்க. சரி உன் பிள்ளை கல்யாணம் ஆகட்டுமா? சரி பரவாயில்ல. அப்புறம் சொல்லுவாங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஏமா அப்படின்னா, இல்ல என் பிள்ளைக்கு குழந்தை பிறந்திருக்கு, பிறந்த நாள் இருக்கு, அதுக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரிமா பிறந்த நாள் முடிச்சு என்னாச்சு? இல்ல ஏன் பேர பிள்ளைக்கு காது குத்தணும், அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. பேர பிள்ளைக்கு காது குத்திட்டாங்க. பேர பிள்ளை காது குத்தின உடனே சொன்னாங்க, ஐயா அம்மா என்னம்மா இப்படி சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. இல்ல என் பேர பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிடுச்சு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. சரிம்மா பெரிய பிள்ளை ஆயிடுச்சு என்ன செய்யுது? இல்ல நான் மஞ்சள் நீர் இருக்கு அதையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. சரி மஞ்சள் நீர் தான் முடிச்சிருச்சு என்னமான்னு சொன்னதுக்கு சொன்னாங்க, இல்ல என் பேத்திக்கு கல்யாணம் நடக்கட்டும், என் பேருக்கு கல்யாணம் முடிச்சுட்டு வர, கடைசியில செத்தே போட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்படிதான் நாம ஞானஸ்நானத்துக்கு காலங்களை கடத்தி கொண்டே போகிறோம். இது தேவனுடைய நீதி. அல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய நீதி. அது அல்லேலூயா சொல்லுவோமா? வேற எல்லாம் இருக்கு, அதை பத்தி எல்லாம் பேச வர. ஞானஸ்நானத்தை இன்றைக்கு நாம் வலியுறுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? இது எது வலியுறுத்தும்? சபதம் வலியுறுத்தும். ஏதோ ஒரு சுவிசேஷகர்கள் வலியுறுத்துவார்கள்னா வலியுறுத்த மாட்டாங்க. அவங்க சுவிசேஷத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்டானது வேற விதம் இருக்கு, அதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த மக்கள் எல்லாம் கூட மாட்டாங்கிறதுக்காக அவர்கள் அப்படி மேம்புசாய் அவர்கள் என்ன சத்தியத்தை சொல்லும்போது போல சொல்லிக்கிட்டு மேம்புசா பூசிட்டு இருக்கிறாங்க. சபாதானிக்கு ஞானஸ்நானத்தை குறித்து வலியுறுத்தி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன்னா ஞானஸ்நானம் எதுக்காக அப்படின்னா அது ஒரு புது சிருஷ்டியாய் மாறுவதற்காக தான். 2 கொரிந்தியர்ல 5வது அதிகாரத்துல நாம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால ஒரு புது சிருஷ்டி தான் ஞானஸ்நானத்தை உண்டு பண்ணுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஞானஸ்நானம் எதுக்கு என்று சொன்னால் அது நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறது. ஞானஸ்நானம் எதுக்கு என்று சொன்னால் ஒரு புது சிருஷ்டியாக ஒரு புதிய ஜீவியத்தை கிறிஸ்துவோடு கூட நாம் வாழ்வதற்கு அது வழிவகுக்கிறது. ஆகையினாலே நீங்க போய் என்ன செய்யுங்க? ஞானஸ்நானம் எடுங்க. அல்லேலூயா. அப்பொழுது உங்களுக்கு அதன் வாயிலாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞானஸ்நானம் எடுப்பதிலே காலம் தாழ்த்தாதீர்கள். நீங்கள் உடனடியாக இதற்கு பிரயாசப்படுங்க. அன்பு சகோதரி சகோதரி பெற்றோர்களே, நீங்கள் போய் ஞானஸ்நானம் எடுக்க பிரயாசப்படுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முதலாவது சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னார். 2வதாக பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்றார். ஆதியத்தில் நீங்கள் கேட்ட யாவரும் இதன்படி நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாமும் தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலையிலே உலகம் எங்கும் போய் ஆண்டவரே அப்பா சுவிசேஷத்தை பிரசங்கிங்க என்று சொன்னார். ஞானஸ்நானம் எடுங்கள் என்று சொன்னீர். உலகம் எங்கும் நீங்கள் புறப்பட்டு போங்க என்று சொன்னீர். ஆண்டவரே நாங்கள் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷ
பிரசங்கிக்கவும் நாங்கள் ஞானஸ்நானத்தை பற்றி ஆண்டவரே நாங்கள் அதிகமாக உரைக்கவும் எடுக்கவும் ஆண்டவரே உலகம் என்று நாங்கள் பரவி போக கர்த்தர் நீர் உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருந்த வேலையிலே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருந்த வேலையிலே ஆண்டவர் தங்களை மாற்றிக் கொள்ளட்டும். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்ளட்டும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்காதவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கட்டும். போகக்கூடாதவர்கள் போகட்டும். இந்த லாக்டவுன் நேரங்களிலாவது ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொரு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்து ஆண்டவரை ஒவ்வொரு சுவிசேஷம் அறிவிக்காக கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு ஆண்டவரே தேவாலயங்களுக்கு போய் தங்களை ஆண்டவரே அப்பா ஆயத்தம் பண்ணி கொண்டு தாங்கள் அர்ப்பணித்து சுவிசேஷம் அறிவிப்பதாக மாற்றுவீராக. அவர்களுக்கு வருகிற ஆண்டவரே அப்பா போராட்டங்கள் பாடுகள் பிரச்சனைகள் எவ்வளவு இருக்குமே என்று ஒருவேளை எண்ணுவார்கள் என்றால் அதை பயத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவரே இந்த நாட்களிலாவது எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை வீணாக்கி விட்டேனே, எனக்கு கொடுக்கப்பட்ட அனுகிரகத்தை நான் ஆண்டவர் இழந்து விட்டேனோ என்று ஒருவேளை இவர்கள் கதறுவார்கள் என்று சொன்னார், கத்துவார்கள் என்று சொன்னார், ஆண்டவரே அழுந்து புலம்புவார்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு நீர் அனுகிரகம் பாராட்டுவீராக. அவர்கள் சுவிசேஷத்தை அர்ப்பணித்து ஆண்டவரை செய்வதாக மாற்றும் ஆண்டவரே. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இனியாவது ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே கிறிஸ்துவுக்கு மத்தியிலே குத்தடித்துக் கொண்டு குமாரம் போட்டுக் கொண்டு பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு இருப்பதை விட்டுவிட்டு பணத்துக்காக பொருளுக்காக ஐஸ்வர்யத்துக்காக கிறிஸ்துவுக்கு மத்தியில் ஊழியம் செய்வதை விட்டுவிட்டு இவர்கள் ஆண்டவரை கிராமப்புறங்களுக்கு சென்று ஊழியம் செய்வர்களாக ஆண்டவரே பட்டணங்களிலே போய் ஆண்டவரை தெருக்களிலே நின்று சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதாக நீர் மாற்றும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரை பார்த்துக் கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற வேலையிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு போதக பிதாக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதமாய் மாறட்டும். கையில் பிரயாசம் கைது செய்கிற வேலைகள் ஆண்டவரே ஊழியங்கள் ஆண்டவரே அப்பா சபைகள் ஆண்டவரே பொருளாதாரத்தினால் நிரம்பி இருக்கட்டும். தொழில்கள் வியாபாரங்கள் ஆண்டவரை மீண்டும் இவர்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணுவீராக. இந்த நாட்கள் இவர்களுக்கு ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ணுவீராக. கர்த்தாவே காலம் தாழ்த்தாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் இதன் வாயிலாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதாக இந்த காரியங்கள் நாம் செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளதாக கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மேல இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த ஞானஸ்நான வல்லமை ஒவ்வொரு மேல இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த ஆண்டவர் சர்வ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஆவி ஒவ்வொரு மேல அபிஷேகம் ஒவ்வொரு மேல இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் புறப்பட்டு போய் ஆண்டவரே கர்த்தாவை அறிவிக்கத்தக்கதான அதிகாரத்தை மனம் இவர்கள் மேல உண்டாக்குவீராக. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வல்லமை இறங்கி வருவதாக. என்னை ஆண்டவரை வீடுகளில் இல்லங்களில் எங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லா இடத்திலே விடப்பட்ட ஒரு அபிஷேகம் வல்லமை கடந்து வந்து ஆசீர்வதிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மீண்டும் நாம் ஒருவரை ஒரு சந்திக்கும் மட்டிலும் நாம் தேவனாய் கர்த்தரோடு கூட இருந்து கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதம்